பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாடு விதித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு தடை விதிக்க கோரி கோவையைச் சேர்ந்த டேனியல் ஜேசுதாஸ் என்பவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கஜா புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளாமல் 1000 ரூபாய் வழங்குவது அவசியமா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதற்காக செலவிடும் தொகையில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்திருக்கலாம் என கூறினர். அரசியல் கட்சிகள் தங்களது கட்சி பணத்தை செலவழித்தால் இந்த கேள்வி எழாது என்றும், ஆனால் மக்கள் வரி பணத்தை செலவிடுவதால் தான் இந்த கேள்வி எழுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வழங்க உத்தரவிட்ட நீதிபதிகள் மற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தடை விதித்தனர். அதே சமயம் அரிசி, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தடையில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதற்கு பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். வெள்ளை கார்டு இல்லை சார், எனக்கெல்லாம் பச்சை கார்டு தான். நாங்கெல்லாம் கஷ்டம் இது பண்றவங்க தான். ஆமா, இந்தா பாருங்க, இந்தா நிக்கிறீங்கல்ல, பாருங்க, இந்தா நாங்க நிக்கிறோம்ல, இந்தா பச்சை கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இந்த வச்சிருக்காங்கல்ல, எல்லாரும் பச்சை கார்டு வச்சிருக்கவங்க காமிங்க. எல்லாருக்குமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. காலையில 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துருந்தோம். இப்பதான் ஒரு மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த பச்சை கார்டுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, வெள்ளை கார்டு இல்லைன்றாங்க. நான் பச்சை கார்டு வச்சிருக்கேன், எனக்கு இருக்கு. ஆனா வந்து போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளை கழிச்சு வாங்கன்னு 2 நாள் அழுக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1000 ரூபா கொடுப்பாங்களா எல்லாமே எங்களுக்கு சந்தேகமா இருக்குப்பா. உயர்நீதிமன்ற உத்தரவால் ரேஷன் கடைகளில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட மக்கள் தெரிவித்தனர். 1000 ரூபாய் இன்னைக்கு இல்லை, 1000 ரூபாய் இப்போ பொங்கலுக்குள்ளது வேணும். ஆனால் இப்போ கிடைக்குமா கிடைக்காதா? நாளைக்கு நாளை கழிச்சுன்னா பொழுதூர் அரை நேரம் லீவு கேட்க முடியுமா? சொல்லுங்க அதிகாரிமார்கிட்ட. இதால அதை இப்போ அரை நேரம் கேட்டு வந்திருக்கேன், கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை டோக்கன் இல்லாமல் கொடுத்தா நல்லது. எவ்வளோ பேர் இருக்காங்க? நாங்கள் தெரியாம தான் வந்து நிற்கும், தெரியாம தான் வந்து நின்று. இப்போ நம்ம டோக்கன் எங்களுக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் டோக்கன் நாங்கள் இன்னைக்கும் கொடுக்கனாங்க. இப்போ வந்து நிற்கும், டோக்கன் முடிஞ்சிட்டு நாங்கள் நின்றுகிட்டு இருக்கோம். சென்னையிலும் ரேஷன் கடைகளில் மக்கள் குழப்பத்துடன் காணப்பட்டனர். இது வந்து டேட் வரையா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து டேட் வந்து 11ஆம் தேதி கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் சரி 11ஆம் தேதி வாங்கினாலும் பொறுமையாக இருந்துட்டேன். இப்போ திடீர்னு நியூஸ் பார்க்கும்போது ஏதோ தடை வச்ச மாதிரி ஏதோ போட்டாங்க. நான் அதை பார்த்து தான் நான் கிளம்பி வந்தேன். சரி நம்மளுக்கு கிடைக்காது, இதுமாரி அறிவிச்சிட்டாங்களேன்ட்டு கிடைக்காதுன்னு நம்ம கிளம்பி வந்தேன். இப்போ பார்த்தா இதுமாரி இருக்குது. இப்போ வந்து பாதி பேர் வேறு வாங்கிட்டாங்க வேறு. இப்போ திருப்பி வேறு இது கொடுக்குறேன்றாங்க. இது எப்படி சாத்தியமாகனு தெரியல எனக்கு. இப்போ பாதி பேர் வாங்கிட்டேன்ற போது இப்போ நான் வாங்காதெல்லாம் இப்போ அது நிறுத்தினா இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? 80 டோக்கன் கொடுத்துருக்கோம், இருந்தால் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே புரியல. இது இந்த தடை விதிக்கிறது வந்து ஏற்கனவே சொல்லி இருந்தால் எல்லாருக்குமே கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்காம எப்படி இதை முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் கரெக்டாக இருந்திருக்கும். தடை விதிக்கிறதா இருந்தாலும் ஏற்கனவே சொல்லி இருந்தால் அது கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ பாதி பேர் வாங்கிட்டாங்களே அப்படின்ற கவலை வந்து இருக்குது. பொங்கல் பண்டிகையினை ஒட்டி சென்னையில் சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு துவங்கியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்பதிவை துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 24,708 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார். சென்னையில் இருந்து மட்டும் 14,263 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், இதற்காக சென்னையில் மட்டும் இன்று முதல் 30 முன்பதிவு மையங்கள் செயல்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் எச்சரித்துள்ளார். ஆம்னி பஸ்களுக்கு ஃபிக்ஸ்டு பேருந்து கட்டணம் என்பது இல்லை. அவங்க ஒன்று கும்பல் இல்லாத நேரங்களில், க்ரௌடு இல்லாத நேரங்களில் ரொம்ப குறைச்சி ஒட்டிடுறாங்க. க்ரௌடு இருக்கும்போது கொஞ்சம் கூட்டிடுறாங்க. அது மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம். புகார் தெரிவித்தா நடவடிக்கை எடுக்கிறோம். 180042561551. இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். நடவடிக்கை எடுக்கிறோம்.